அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, அதாவது ருத்ராட்சம் பொதுமக்கள் எல்லாருமே அணியலாமா? ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் அணியலாம்? அப்படிலாம் இல்லை. பசங்கள்லாம் தமாசு கட்டின்னு போகிறாங்கல்ல. என்ன நான் போடுறதில்ல எதையும். நான் அண்ணாக்கு அவர் கட்டுறதில்ல, ருத்ராட்சம் கட்டுறதில்ல. ஏன்னா எனக்கு இந்த கொட்டைங்களை விட கடவுள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால் இந்த கொட்டையெல்லாம் என்னை காப்பாற்றிடாது, கடவுளால் தான் காப்பாற்ற முடியும். அதனால் இந்த கொட்டைங்களெல்லாம் நான் கட்டுறதும் கிடையாது, அதை நான் யாரும் கட்டிக்கணும்னு சொல்கிறதும் கிடையாது. இது அவங்கவுங்க திருப்திக்கு கட்டிக்கிறது. ஒரு கிறிஸ்டின் கட்டிப்பானா, முஸ்லீம் கட்டிப்பானா? இந்துக்களில் உத்ராட்சம் கட்டியிருந்தாங்க. அப்போது இங்கே கட்டிப்பாங்க, இங்கே கட்டிப்பாங்க, கழுத்தில் போட்டுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கடவுளுக்கு உத்ராட்சத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. எண்ணிக்கை போகணும். இப்போல்லாம் டைம் பீஸுக்குது, செல்லுக்குது, அதில் மணி பார்த்துக்கிறீங்க. அப்போ ஒரு மந்திரம் சொல்லும் போது அது இத்தனை உரு கொடுக்கணுன்னுக்குது. அந்த உரு கொடுக்கறதுக்கு என்றதுக்காக அந்த கொட்டைங்களை கட்டின்னு இருந்தாங்க. ஆனால் அது இப்போ ஸ்டைல் ஆகி போச்சு. அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதா எனக்கு தெரியலப்பா. அதை நான் கட்டுறதும் கிடையாது. ஏன்னா நான் கொட்டையை விட கடவுளை ரொம்ப நம்புறேன். அதனால் இந்த கொட்டை என்ன காப்பாற்றுறாது. கடவுளை கை விட்டாதான் இந்த கொட்டை எங்கே காப்பாற்ற போகுது. அதனால் இந்த கொட்டை மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா. அவன் ஊரை வச்சு வரைஞ்சி அது 5 கன்று 3 கன்று 4 கன்றுன்னு எடுத்துன்னு வருவான். அதெல்லாம் நிஜமா? எப்படி இது ஏமாத்துறது இல்லை இது? அதனால் அந்த கொட்டை எல்லாம் அதுவும் சாத்துக்கொடி இருக்குது, திராட்சை இருக்குது, அது மாதிரி அது ஒரு கொட்டை. அதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தங்குது? காலத்துல இருந்தே அது ஆதியில் கட்டியிருந்தான். இந்த காலத்தில் நீ ஆதியில் இந்த மாதிரி இருக்கிற, அவன் குடியும் போட்டிருந்தான், இது கம்மல் போட்டிருந்தான், நீ பேண்ட் ஷர்ட்டில் போட்டுங்கிற. ஆதியை பற்றி பேசாத, இன்னைக்கு பற்றி பேசு. ஆதியில் மனுஷன் சுத்தமானவனாக இருந்தான், கெட்ட எண்ணம் இல்லாதவனாக இருந்தான், நல்லதையே செய்யணும்னு விரும்பினான். அவனையும் உன்னையும் ஒன்றாக்காத. ஊர்பட்ட கெட்ட இந்த உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கின்னு கொட்டை கட்டிக்கின போயிடுமா? எல்லாம் மனசை வெள்ளையாக்க கற்றுக்குங்க. அதுதான் உலகத்துக்கு உபயோகப்படும். எந்த கொட்டையும் உபயோகப்படாது. அதனால் ஆதியில் கட்டியிருந்தான். ஆதியில் கோமணம் கட்டியிருந்தான், நீ திருப்பி கோமணம் கட்டினிப்போ. எது உனக்கு சௌகரியமாகுதோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, எது உங்களுக்கு பாதிப்பாகுதோ அதை விட்டுடுறீங்க. அதனால் இந்த கொட்டையெல்லாம் நான் நம்புறது இல்லை சாமி. ஆத்மா வணக்கம்மா. தேனியிலிருந்து வந்துருக்கேன். ஐயா நான் பாடம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒளியா காட்சி கொடுக்குறாரு. அப்படி ஒளியா காட்சி கொடுக்குறவரு மனசுக்கு நல்ல ஒரு நிறைவா சந்தோஷமா இருக்குது. போன மாதம் அந்த ஐயா வாசலை நிற்கிறேன், நின்று கும்பிடுறேன். என்னை அறியாமே எனக்கு அழுக வந்துக்கிட்டே இருக்குது. எதனால எனக்கு அழுக வருதுன்னு எனக்கே தெரியலை. நானும் எவ்வளவோ அடக்கி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு திரும்ப பாடம் பண்ணிட்டு அப்புறம் முடிச்சுட்டு வந்தாலும் ஐயா சொல்லுவார், வர்றவங்க யாருமே அழுதுகிட்டே வரணும், போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும் அப்படிம்பாரு. ஆனால் போன வட்டம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே கண்ணீராதே போனேன் நான். ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் சரி இந்த வட்டம் கூட நான் கேட்டேன். ஆனால் எல்லாருக்கும் எனக்குன்னு கிடையாது சாமி, எல்லாருக்குமே மனசு கஷ்டம். எல்லாம் பாதி பேர் சாப்பிட்டாங்க, சாப்பிடாம போனாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடிலாம் கொஞ்சம் இதெல்லாம் மட்டும் நடந்துச்சு. நான் இது பண்ண வேணாம் விட்டாச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டத்தை இந்த ஐயா நமக்கு கொடுக்குறாரு. போகட்டும். நமக்கு எப்போ ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் வரும் அப்படின்றது தெரியல. மனசு அவ்வளோ ஒரு வேதனை கஷ்டமாக இருக்குது. இது நம்ம ஆன்மாக்கு இதாகுமா சாமி? இல்லை நம்ம மனசு அவ்வளோ வருத்தப்பட்டு மனசு வருத்தப்படுது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மாறி நல்ல விஷயங்கள் நடக்க இதெல்லாம் கடந்து போயிடலாம். எதுவுமே கடக்க முடியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. இந்த பாதை சரியில்லைன்னா நம்மளை வேற ஒரு பாதைக்கு திசை திருப்பி விடுறாரு. அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டோம்னா இது எல்லாமே மறந்துடும். அதனால் நடந்த தவறுகளை திருத்த முடியாது. இனி தவறுகள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அதை நோக்கி நம்ம போவோம். இந்த வேதனைலாம் மாறிடும், கண்டிப்பாக மாறும். ஒரு மனுஷன் கஷ்டத்தை கொடுத்தா மேற்கொண்டு ஏன் சார் கஷ்டத்தையே கொடுத்துட்டே இருக்கிறாங்க? என்ன சரியா மசிலன்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கை பூரா நம்ம கஷ்டப்பட்டே தான் இருக்கணும். பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வேலை இல்லையாம்மா. ஒரு பழம் இப்போ பூவா இருக்குது, பிஞ்சா இருக்குது, பூவா இருக்குது, முட்டா இருக்குது, பூவா மாறுது, காயா மாறுது, அப்புறம் கனியா மாறுது. அதுக்கப்புறம் எதனா மாறுதா? அவ்வளோதான் அதோட முடிவு. பழுத்துட்டா முடிவு. அதோட முடிவான நிலைக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி நமக்கு பக்குவம் வர வரைக்கும் இந்த துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவிச்சு தான் ஆகணும். பக்குவம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு வேலையே கிடையாது. புரியுதுங்களா? அந்த நிலையை வந்ததுக்கப்புறம் இதுக்கான வருத்தமே பட மாட்டோம். சரிப்பா ரோட்டில் தள்ளி விட்டியா, சந்தோஷம்,
இதை தான் வீட்டில் இருந்து தட்டி விட்டா நம்ம எப்படி சந்தோஷப்படுவோமோ வேதனைப்படுவோமா? ஆனால் ஃபஸ்ட்டு வேதனை பண்ணியிருப்போம். ஆமாம் ஏடா உங்களுக்கு தாண்டா வடிச்சு கொட்டினேன், என் தொண்டை தண்ணியை வத்தணும், நான் தான் டீச்சராக இருந்தேன், நீங்கள் பாட்டு நிம்மதியாக இருந்தீங்க, என் பென்சில்லேருந்து நான் தான் உங்களை எல்லாரும் கொடுத்தேன்னு வேதனைப்பட்டிருப்போம் ஃபஸ்ட்டு இருந்தால். இப்போ அந்த மாதிரி தேத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கையெழுத்து கும்பிடுவோம், ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை பண்ணிக்கோ, சீக்கிரமாக தேத்தி விட்டதுக்கு. உடம்புலாம் முடியாத போது தேத்தி விட்டிங்கன்னா நான் எங்கே போவேன்? நல்லா இருக்கும்போது ஒரு உறுதியானது பிடிச்சிவேன் அப்படின்னு சந்தோஷப்படுவோம் இல்லையா? அந்த பக்குவம் வந்துச்சுன்னா இந்த துன்பம் கூட நமக்கு பெருசாக தெரியாது. வேற ஏதோ ஒன்று இருக்குது, அதை நோக்கி நம்மளை போக சொல்கிறாரு அப்படின்றது தான் விஷயம். அதனால் எல்லாமே மாறும், யாருக்குமே எந்த கலக்கமும் வேண்டாம், கண்டிப்பாக மாறும். சரி, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்க சிறப்பாக தானே சார் சாமி இருக்கிறாங்க. அதனால அப்படி இருந்தால் தான் 4 பேர் அதே மாதிரி தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணுவோன்னா யாரும் அடி கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ யாருக்குமே தெரியாமல் ஒரு திருடுறேன் நான், யாரோ ஒருத்தன் தெரிஞ்சு வந்து புடிச்சிட்டான், யாருக்கும் தெரியாத திருடினவனே ஒருத்தன் பிடிக்கிறான்னா வேற யாராவது போய் திருடுவானா? திருட மாட்டான். அதனால திருடன் ஜாஸ்தி ஆகினே போகிறான். தவறுகள் நடக்க நடக்க உலகம் சுபிச்சமாக இயங்கும். அப்போ அவனுக்கு என்னைக்கு தான் மோசனம் கிடைக்கிறது? அவருக்காக வரும். இவன் திருடின மாதிரி இவன் கிட்ட இருந்து ஒருத்தன் திருட வருவான். சரி 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 சரி. இங்க வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல இருக்கிறாமா, புரியுதுங்களா? இன்னைக்கு கொடி கட்டி பறக்கலாம், ஆனால் எல்லாரும் வாழ்க்கையும் அப்படிதான் நடக்கும். தப்பு செஞ்சவன் ஃபுல்லாக சந்தோஷமா இருப்பான். இந்த உலகம் கலிகாலன்றது தப்பு செய்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, சரியா போறவங்க எல்லாரும் துக்கப்படுவாங்க. ஆனால் முடிவு என்ன ஆகும்? ஏன்னா அவங்க செய்யற நல்லது நியாயம் ஒத்துக்கிறாங்களே, செய்யறது கரெக்டாக இருக்கு, நியாயமாக இருந்தார் சொல்ற மாதிரி சொல்றாங்களே, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த உலகம் என்னைக்கு தான் இது பண்றது? உலகத்தை பத்தி நம்ம கவலையே வேணாம். யார் இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவோ அவரே அதை பார்த்துக்கிட்டோம். நாம நம்மளோட வேலையை சிறப்பாக செய்வோம். யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்குற வேலை நம்ம வேலை இல்லை. ஏன்னா நம்மளே தண்டனை அனுபவிச்சுக்கிறோம். அதில் நாம் எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறது? அப்படிலாம் நம்ம ஆளே கிடையாது. அதில் நடக்கிறது நடந்துனே இருக்கட்டும், நம்ம பயணம் தொடர்ந்துக்கினே இருக்கட்டும். ஆனால் என்னைக்கால் சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு இது கிடைச்சது, நாளைக்கு வேற எதுனா கிடைக்கும். மாறிக்கினே இருக்குமா? இந்த உலகத்தில் யார் பேர் மேலேயும் இந்த பூமி இருக்காது, மாறிக்கினே இருக்கும். அது மாதிரி மாறிக்கினே போகும். உலகத்தில் சாமி பட்டினத்தாருங்கிறீங்க, ஆனால் இப்போதைக்கு பட்டினத்தார் நீங்கள் தான். ஒரு 15 கோடி சொத்தையும் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. தேவையில்லை எடுத்துட்டு போகலாம், தேவையில்லை அப்படின்ட்டீங்க. அப்போ நீங்க தான் இப்போதைக்கு வந்து ஒரு பட்டினத்தார் சாமி இந்த உலகத்தில். இப்போதைக்கு பார்த்தீங்க, இப்போ அதான் சாதாரண ஒன்று வச்சிருக்கிறதே விட மாட்டேங்கிற, அடிச்சு கரையேட்டு போகிறாங்க. அவ்வளோ பெருசையும் போட்டு வந்து உட்காந்துட்டீங்க, போனால் எடுத்துகிட்டு போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் தான் சாமி உண்மையான ஒரு இது அது இல்லைம்மா வாழ்க்கை, இது அது இல்லை வாழ்க்கை. நாம் இந்த பாதையில் வர்றது விட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அது நம்மளை கையிலேருந்து பிடுங்கினா ஐயோ ஒன்றும் பண்ண முடியும் விடுறது இல்லை, நாமளே துணிஞ்சு விடுறது, கொண்டு போ அப்படின்னு விட்டுட்டு போகிறது தான் துறவு வாழ்க்கை. அதனால தான் பட்டினத்தாரோட வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு துறவியை நான் உலகத்திலே பார்க்கலையா. மற்றவங்களாம் எதையோ திறந்தான், ஆனால் நீ திறந்த மாதிரி யாருமே திறக்கவே முடியல. அதெல்லாம் துறவி உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறது? மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய துறவி, ஏன்னா அந்த மனசை திறந்துட்டார். மனசை திறந்த உடனே எல்லாமே முடிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் பொண்ணு எது, பொருள் எது, பொண்டாட்டி எது, வீடு எது, வாசல் எதுவுமே கிடையாது. அப்போது நாம் உண்மையிலே பக்குவம் அடைஞ்சிக்கிறோமானா இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். பக்குவம் அடைந்த பழம் பார்த்துக்குதா இல்லை இன்னும் காயாக இருக்குதான்னு வந்தால் தானே தெரியும். அதை தான் இப்போ பண்ணுறாரு. இருக்கும்போது ஆடாமது பெரிய விஷயமே இல்லை. நீ எதுவுமே இல்லாமல் கோமணத்தை மட்டும் நிற்க வச்சாலும் நீ அப்படியே நிலையை மாறாமல் இருக்கிறியா? இருக்கிறன்னா நீ பக்குவம் அடைகிறன்னு. அதுதான் எதுவுமே வந்து சாதாரணமாக கிடைக்காது. ஆமாம், தெரிஞ்சே தான் நம்ம இந்த வழியில் வந்துக்கிறோம். அப்புறம் அதுக்கு போய் கலங்கத்துக்கு வேலையே கிடையாது. நாம தைரியமாக நம்ம இருப்போம், அவ்வளோதான். போக போக நம்ம சந்தோஷம். ஒன்று தெரிஞ்சு போச்சு, இது நமக்கான வழி இல்லை, அது தெரிஞ்சு போச்சு. அப்போ எது நம்ம வழியோ அதை நோக்கி போயிடுவோம். நமக்கு தேவை நம்ம குருநாதரை இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்க வேண்டிய நம்மளோட வேலை. அதை நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் சிவானந்த பரமஹம்சர் அனுப்பிச்சி விட்டாரு, எல்லாரும் நம்மளை திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. இனி வேலைக்கு ஆக மாட்டா கிளம்ப அப்படின்ட்டாங்க. அவங்க திருப்பி அனுப்பிச்சதுக்கு காரணம் இப்போ தான் புரியுது. ஒருவேளை சேர்த்து இருந்தாங்கன்னா வேலையே கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு உட்காந்து அசை போடும்போது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இங்கே எதுவுமே காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அந்த இடத்தான தொடும்போது தான் ஓ இதுக்காக தான் இது நடந்திருக்குது அப்படின்னு இருக்குது.
இல்லைன்னா வீட்டை விட்டு போக வேண்டிய வேலை கிடையாது. வீட்லேயும் ஒரு குரு வச்சு இன்னொரு குருவை போய் தேட வேணும், எதுக்கு அவசியம்? இவர் கொடுக்கல, வீட்டில் அம்மா டைட் பண்ணுறாங்க, என் பிள்ளைய நீ கெடுத்துடாத அப்படின்றாங்க. அது அம்மாவுடைய குணம். புள்ள என்ன எப்படி இருக்குன்னா, கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், பேதம் பேத்தி எடுக்கணும், அதுதான் அவங்களோட வாழ்க்கை. அதுதான் ஒரு தாய் எண்ணுவான். அதை தான் நம்ம தாயே என்னாங்க. ஆனால் நம்ம தசை மாறிட்டோம். அது கூட பக்குவத்துக்காக தான். இதெல்லாம் இப்படிலாம் சுத்தலைன்னு சொன்னால் நமக்கு இந்த ஆன்மீகனா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் தேடி தேடி ஓடி ஓடி பண்ணும்போது தான் ஒரு குருநாதர்னா எவ்வளோ பெரிய இதுன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு ஒரு விஷயத்தை எப்படிலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி செஞ்சுருக்கோம். அதனால தான் அது எல்லாமே சிறப்பாகவே நடந்தது. அங்கே எங்கேயுமே ஆடம்பரத்துக்காகவோ நான் யாருன்னு காட்டுறதுக்காகவோ செஞ்ச விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு செயலும் என் குருநாதர் யாருன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். அது செய்யலைன்னு சொன்னால் இது வீட்டில் உக்காந்துக்கிற மாதிரி பேசுகிற விஷயம் இல்லை. அவர் உலகத்துக்காக வந்தார். அவர் இந்த உலகத்தோட சொத்து. அவரை திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது எல்லாரும் நம்மளோட கடமை. இல்லைன்னு சொன்னால் நம்ம சீடன்றதுக்கு தகுதியே கிடையாது. அதனால துன்பம் வரட்டும், இன்னும் நல்லா உதப்படுவோம். அடுத்த மாதம் ஐயாவுடைய குரு பூஜையை ஆமாம் ரொம்ப சிறப்பாக நல்லா செய்யணும். பண்ணுவோம்மா, பண்ணுவோம். கண்டிப்பாக நமக்கு அதுக்கு ஒரு வழி கொடுத்துருவாரு. கண்டிப்பாக ஆத்மானம். ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? அங்கே இங்கே தேடிட வேண்டாம், நம்முடன் இருக்குது ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். ஆனந்தம்.